கு வசந்தன், டேட் ஆஃப் பர்த் 7/3/2007, 1:05 AM, சேலம். பிஃபார்ம் ஆர் ஃபிசியோதெரபி ஆர் பிபிஎஸ்சி நீட் ஃபர்ஸ்ட் இயர் அட்டெம்ப்ட் பண்ணியிருக்கேன், லோ மார்க் அப்படின்னு சொல்லி. ஜோதிட ரீதியாக செவ்வாய் சுபத்துவமாக இருந்தால்தான் அவருக்கு மருத்துவம் சார்ந்த படிப்புகள் கிடைக்கும் என்று சொல்லிவிட முடியாது. மருத்துவர் ஆவதற்கான அமைப்பு அப்படின்னா பெரிய ராஜயோக அமைப்புலாம் கிடையாது. மருத்துவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை கஷ்டம். 6, 8, 12ஆம் பாவகங்களுடைய தொடர்பு இருந்து அவருக்கு அது தொழிலாக அமைந்து காரக கிரகங்கள்னு சொல்லக்கூடியது முதல்ல சூரியன். அந்த ஃபர்ஸ்ட் இன்டர்வியூல இருந்து நான் சொல்றேன், மருத்துவத்திற்கு முதல் தரமான கிரகம் யாருன்னா சூரியன், குரு, அதுக்கு அடுத்து தான் செவ்வாய். எல்லா டாக்டரும் கத்தி எடுத்து ஆப்ரேட் பண்றது கிடையாது, நல்லா தெரிஞ்சுக்கணும். கசாப்பு கடைக்காரனுக்கும் மருத்துவருக்கும் என்ன வித்தியாசம்னா படிநிலை வித்தியாசம் இருக்கு. செவ்வாய் சுபத்துவமாக இருந்தால் அவர் டாக்டர் கத்தி எடுத்து ஆப்ரேஷன் பண்ணுவாராம். எல்லா டாக்டரும் ஆப்ரேஷன் பண்றாங்க. ஜெனரல் மெடிசன் கத்தியே தொட மாட்டார், வெறும் பேப்பர் பேனா மட்டும்தான். அந்த டாக்டருக்கு என்ன உடனே குரு சுபத்துவமா இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடாது. செவ்வாய் முதன்மை காரகம் கிடையாது, சூரியன் தான் முதன்மை காரகம். தயவு செஞ்சு ரெஃபர் பண்ணணும். மருத்துவ காரகம் அப்படின்னு சொன்னா அது சூரியனுக்கு தான். மருந்தை ஆளக்கூடிய தன்மை அப்படிங்கிறது சூரியனுக்கே உரிய காரகம். 2வது குரு, 3வது தான் செவ்வாய். செவ்வாய் ஏன் அப்படின்னு சொன்னா எல்லா இடத்துலையும் செவ்வாய் வேலை செய்யாது. எல்லா டாக்டரும் கத்தி எடுத்துலாம் ஆபரேஷன்லாம் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க, பைத்தியக்காரா. எல்லா டாக்டருமா கத்தி ஊசியே தொடர்றது இல்லை. இப்போ டாக்டர்ஸ் இன்ஜெக்ஷனே போடுறது கிடையாது, டேப்லெட் தான் ஜெனரல் மெடிசன். உனக்கு எங்க தெரிய போதெல்லாம் குப்பை பைய உன்கிட்ட போய் கேட்டுருக்காங்க பாரு.